நான் 2023 அவர் சந்திக்கிற போதே நான் அப்பயே முடிவு செய்து விட்டேன். இவர் தேசியத்துக்கான தலைவர், தேசியத்தான பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கல, உடன்பாடே கிடையாது. தமிழகத்தை மாற்றத்தை தொடங்குவதற்கான முகம் அப்படின்ற போது இவர் தமிழகத்தை நாடிதான் வந்திருக்கிறார். பாஜகவோடு இன்னும் தொடர்பு வைத்துக் கொண்டு தான் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை அண்ணாமலை நடத்துகிறார் அப்படின்னு சிலர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல, கட்டாயம் வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்துதான் அவர் வந்தாகும். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு தனுஷ் அவர்கள் கட்சி இருந்திருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 100% வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிக்கான முன்னோட்டம் வேலையை தொடங்கிவிட்டார் என்பது நான் ஒரு அரசியல் ஆலோசகர். இல்ல, விஜய் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படிங்கிறது தனுஷுக்கு அவ்வளவு தூரம் வராது. அவரே போறதுக்கான வாய்ப்பு. அவருடைய பிறந்தநாள் பேச்சின் வாயிலாகவே தன்னை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எழுச்சி, அரசியல் முதிர்ச்சி அடைந்து விட்டார். அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய சவால். விஜயை எதிர்கொண்டாகணும், தனுஷை எதிர்கொண்டாகணும், உதயநிதி எதிர்கொண்டாகணும். எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார், தனித்துவமா இல்லை கூட்டணி போடுறதா தெரியாது. மிகப்பெரிய காம்படிஷனான ஒரு கிரௌண்டில் அண்ணாமலை விளையாட வராது. அதில் தான் நேற்று கூட பேசுகிற ஒரு ஆண்டு கொடுங்க, ஒரு ஆண்டு போனால் தான் அவங்களுடைய ஏற்றம் இறக்கம் தெரியும். இப்போ கூட சொன்னேன், என்கிட்ட ஒரு ஆடியோ கிடைச்சிருக்குன்னு சொன்னார். அடுத்து ஃபைல் ஒன்று கிடையாது. எப்படி அதிமுக ஃபைல் ஒன்று அந்த மாதிரி தாவேக்கா ஃபைல் ரெடி பண்ணிட்டாரோ என்னன்னு சந்தேகம் நில தோணுகிறது. நான் எனக்கு ஏற்பட்ட இப்போ நடந்த இந்த 40 நாள் இதில் நல்ல ஒரு 4 வருஷம் நல்லா பழகிருந்தேன். ஒன் ஸ்டாண்டாக அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அவர் எனக்கு இந்த விஷயத்தில் நேரடியாக சப்போர்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, மறைமுகத்தில் என்ன நினச்சதை கேட்டிருக்கணும், அவங்க சார்ந்த ஆட்களோட கூட கேட்டிருக்கணும், கேட்கல. இந்த வழக்கில் நான் இப்போ பாதிக்கப்பட்ட வழக்கில் மனதில் சொல்கிறேன், இதில் யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜியோ செந்தில் பாலாஜி சார்ந்தவர்களோ நான் பார்க்கவே இல்லை. 1.5 மணி நேரம் விஜய் அவர்கிட்ட நான் பேசப்பட்டேன். சார், சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. இதே பிரசாந்த்க்கு 2 கோடி 20 கோடி 10 கோடி கொடுத்து ஆலோசனை கேட்பீங்க. இதே திருநாவுக்கரசு 1.5 மணி நேரம் பேசினேன். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுத்தேன். விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு நானும் ஒரு காரணம். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தேர்தல் வியூக வகுப்பாளர் திருமிகு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என் தமிழ் தாயர்களுக்கும் அன்பு தம்பிக்கும். சார், வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் அப்படின்னு சொல்லி பேரணிகள் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த பேரணிகள் மூலமா அண்ணாமலை அவர்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்புறான்னு பாக்குறீங்க? இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்து விட்டார். இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக என்பது இந்துத்துவ RSS கொண்ட இயக்கம் என்பது ஆழமாக மக்கள் மனதில் பதிந்து விட்டது. அப்படி இருக்க பட்சத்தில் அதனுடைய தலைவராக வீறு கொண்டு செயல்படக்கூடிய தலைவர் தான் அண்ணாமலை அவர்கள். அந்த காலகட்டங்களை கடந்து அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சியை உடனே தொடங்குன்றது மிக சவாலான காரியம். அவருக்கான விஷயங்கள் என்ற போது பாஜகனுடைய தலைவர் பொறுப்பு போன பிறகு உடனடியாக அப்போ பாஜக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தோம், ஆரம்பிக்கப்படலை. நான் கூட இப்போ இந்த சமீப நிகழ்வுக்கு பிறகு தொடர்பில் இல்லை. எனக்கு அவருக்கும் தொடர்பு குறைந்து விட்டு இருக்கிறது. இருந்தபோதும் அந்த தொடர்பில் இருந்தபோது நான் சொல்லுவதுன்னா, அப்போ நான் கூட கட்டாயமாக தலைவரை நீங்கள் கட்சியிருந்து வெளியே வந்துடுங்க, கட்சியை ஆரம்பிங்க, உங்களுக்கான இப்போ தருவாய் கரெக்டாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை நான் அவர்கிட்ட சொல்லப்பட்டேன். நவம்பர் மாத அளவில் கூட நான் சொல்லப்பட்டேன். ஆக்சுவலாக அவர் சொன்ன கூற்று உண்மை. பாஜகவிலே தேசிய பொறுப்பு 3 வருஷம் நீங்கள் பணியாற்றுன்னு சொன்னதெல்லாம் உண்மையான விஷயம். அதை என்கிட்ட நான் பகிர்ந்திருக்காரு. உண்மையான அறிஞ்ச விஷயம் தான், பொய்யா மக்கள் மத்தியில் சொல்லப்படலை. ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து நான் 2023 அவர் சந்திக்கிற போதே நான் அப்பயே முடிவு செய்து விட்டேன். இவர் தேசியத்துக்கான தலைவர், தேசியத்தான பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கல, உடன்பாடே கிடையாது. அவர் நான் ஒரு பானைக்கு சோறு ஒரு சோறுன்றபோது பார்க்குறபோது மனசில் புரிஞ்சு கொள்ள முடியும். அவரை பார்க்குறபோது நான் முடிவு செய்து விட்டேன், இது தமிழகத்துக்கான முகம், தமிழகத்தை மாற்றத்தை தொடங்குவதற்கான முகம் அப்படின்ற போது இவர் தமிழகத்தை நாடிதான் வந்திருக்கிறார். தேசிய அரசியல் மையம் கொண்டதாக அல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் எப்படி தேசிய கட்சியில் மாட்டிக்கொண்டார் அப்படின்ற ஆய்வு எனக்கு தொடர்ந்து ஏற்பட்டுட்டது. அப்படிப்பட்ட பிறகு அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்போ மென்மையாக இருக்கப்பட்டது. இந்துத்துவவாதியாக தன்னை காட்டிக்கொள்ளப்படலை, RSS காரராகவும் தன்னை காட்டிக்கொள்ளப்படலை. ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை கொடுக்க வேண்டும். அந்த பாஜகவில் தன்னுடைய நிலைப்பாட்டை காக்க நோக்கத்திற்கு தற்காத்து கொண்டு அரசியல் தான் அண்ணாமலை.
அப்படி காலகட்டங்கள் இருக்கிற போது அதனில் முரண்பாடு ஏற்பட்டு அந்த தலைவர் வகுப்பு பிறகு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிற போது தேசியத்தில் உள்ள அர்த்தம் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் போங்க, தேர்தலுக்கு முன்னாடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் அந்த கட்சிக்கு விசுவாசமாக தேர்தலுக்கு வரையும் அந்த கட்சிக்கு பணியாற்றி தூய்மையாக உண்மையாக தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய சுயநலம் பார்க்காமல் பிறநலன் கருதி அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னால் அவருக்கு பலவீனம். அப்படிப்பட்ட இருந்தபோது கூட எடப்பாடி முதலமைச்சர் என்று முன்மொழிந்து பிரச்சாரம் தமிழ் முழுக்க முன்னெடுத்து சென்றார். அவருடைய வளர்ச்சி, அவருடைய அரசியல் சுயநலம் லாபகரம் பார்க்காமல் அந்த கட்சிக்குள் இருக்கிற விசுவாசத்திற்காக செயல்பட்டார். பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அந்த முடிவு ஏற்பட்டு கட்சியிலிருந்து வெளியே வந்து விட்டார். அப்படி வருகிற போது அந்த நொடியில் இப்போது கட்சி ஆரம்பித்தால் இப்போது தேர்தலுக்கு 29 இருக்கிறது. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 29 கூட வரலாம், இல்லை அதுக்கு பின்னாடி கூட வரலாம். அப்படி இருக்கிற போது காலங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்திய அரசியலே பார்க்கிற போது உன்னிப்பாக பார்க்கிற போது எந்த ஒரு கட்சியும் இயக்கமாக உருவெடுத்து தான் ஆட்சி அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்படின்ற போது அவர் மேல சுமத்தப்படுகிற பழிகள் பாஜக சேர்ந்த ஒரு பழியிலிருந்து விடுபடப்பட வேண்டும். இல்ல பழிகள் அப்படிங்கிறத விட இல்ல பழிகள் அப்படிங்கிறத விட பாஜகவோடு இன்னும் தொடர்பு வைத்துக் கொண்டு தான் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை அண்ணாமலை நடத்துகிறார் அப்படின்னு சிலர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல கட்டாயம் வரதான் செய்யும், அதெல்லாம் கடந்துதான் அவர் வந்தாகணும், சாதாரணமான சவால் அல்ல. இல்ல பாஜக விலகி வந்ததே அண்ணாமலை பண்ற நாடகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயம் எதிரணிகள் விமர்சனங்கள் இப்படி சொல்லதான் செய்வாங்க. அதை எதிர்கொண்டுதான் அவர் அரசியல் செய்தார், அந்த காலத்தின் கட்டாயம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர் இந்த ஈழ லீடர்ஸ் என்ற ஒரு அறக்கட்டளை எதற்காகன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு மக்கள் முதலில் சிம்பதி கிளப்படணும். அப்படின்ற போது ஒரு மாற்றுவோம் என்ற போது ஒரு புதுவிதமான அரசியலை முன்னெடுத்து சென்றால் மட்டும்தான் அவருக்கான ஸ்பேஸ் உருவாகும். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கான ஸ்பேஸும் இருக்கு. திராவிடம் ஜன எல்லாத்துக்கு விதமான கொள்கை கோட்பாடுகளே இருந்து கொண்டு இருக்கிறது. இதுலேயும் ஏதோ ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆகும். இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தமிழக அரசியலே இந்த மாற்றம் என்ற ஒரு இது உருவெடுத்து விட்டது. அதுக்கு இன்றைக்கு திமுக மாறி இன்னைக்கு மாற்றி தாவைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது தொடர்ச்சி நான் போன சட்டமன்ற தேர்தலில் ஆய்வு செய்தபோது கூட மக்கள் எண்ணங்கள் மாறிவிட்டன. கிட்டத்தட்ட கூட்டணிகள் அதிமுக கூட்டணி கூட இருந்தபோது கூட இந்த ஓட்டுகள் இவ்வளோ போவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேலே செஞ்சேன்னா மிகப்பெரிய அரசியல் வரலாற்றிலே பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திமுக விழித்து கொள்ளப்படும் சொல்லிட்டு நான் அப்பயே கூட நிறைய பதிவுகள்லாம் விட்டேன். அப்படி பார்க்குற போது இன்றைக்கு இப்படி தான் இந்த அரசியலை கொண்டு போயாகணும். அவருடைய சுச்சுவேஷன் என்னன்னா இப்போ உடனடியாக ஒரு அமைப்பை தொடங்கி உடனடியாக தாவேக்காவையோ திமுகவையோ அட்டாக் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ அவர் எதிர்க்கிறது பல எதிரிகள் உருவாயிட்டாங்க. அதிமுக ஏற்றாகணும், திமுக ஏற்றாகணும், தாவேக்கு ஏற்றாகணும், எதிர்நீச்சல் போட்டானா இப்போ ஒரு கிளியாரிட்டியான அரசியல் இல்லை. இப்போ தமிழக அரசியலே ஒரு கிளியாரிட்டி இல்லாமல் ஒரு குழப்பம் நிலையை நோக்கி போய் கொண்டு இருக்க அரசியலாக இருக்கு. இதெல்லாம் ஒரு தெளிவு பண்ணணும். இப்போ வேலுமணி குரூப் ஏடிஎம்கே இருக்கிற பிரச்சனைக்கு ஷார்ட் அவுட் ஆகணும், மற்ற கட்சிகள் இதெல்லாம் ஒரு நிலையாக வரணும். இப்போ அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை இப்போ முடிவு வந்திருக்கு, இருந்தாலும் இன்னும் அது பிணைப்பு சரியாக இதாகாமல் இருக்குது, அது ஒரு கிளியாரிட்டி வரணும். இப்படி எல்லாவுடைய கட்சிகள்லாம் ஒரு கேட்ட போது தான் ஒரு கட்சியை ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதமோ இல்லை மார்ச் மாதமோ இல்லை அதுக்கு முன்னாடி மேபி 27 ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நான் நினைக்கிறேன். அப்படி ஆரம்பித்தானா அதுலேருந்து அரசியல் இயக்கமாக மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளாக போடப்பட்டு அதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்தி பண்ற மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அதை விட இன்னொரு சவால் சந்திக்க வேண்டியது அண்ணாமலை அவர்கள். இன்றைக்கு தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, 100% வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிக்கான முன்னோட்டம் வேலையை தொடங்கிவிட்டார் என்பது நான் ஒரு அரசியல் ஆலோசகர். விஜய் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படிங்கிறது தனுஷுக்கு அவ்வளவு தூரம் வராது. அவரே போறதுக்கான வாய்ப்பு அவருடைய பிறந்தநாள் பேச்சின் வாயிலாகவே தன்னை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அரசியல் முதிர்ச்சி அடைந்து விட்டார். அவர் பேச்சுக்களிலே மிக ஒரு தெளிவு பிறக்கிறது. அப்படி பார்க்குற போது நான் அறிந்தவரை தனுஷ் அவர்கள் 100% கட்சி ஆரம்பதற்கான வாய்ப்புக்கான பேஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் பேசினாலுமே அரசியல் பேசுற மாதிரி இல்லை சார், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுற மாதிரி தான். அது உங்க பார்வை. என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் ஆலோசகரா ஒரு ஆய்வாளரா நான் பார்க்குற போது என்னுடைய பார்வை நான் பதிவு பண்றேன். நிச்சயமாக தனுஷ் அவர்கள் 100% கட்சி ஆரம்பிப்பார். வருகிற காலகட்டங்களே தேர்தல் எப்போது வருகிறதோ தேர்தல் தமிழகத்திலே அப்போது நிச்சயமாக ஜென்சி ஓட்டுகளை நிறைய கவர் பண்ணுறாங்க. அண்ணாமலை, தனுஷ் அவர்கள், விஜய் அவர்கள், இப்படி பல்விதமான உதயநிதி அவர்கள் இப்படிலாம் கவரப்படுறாங்க. 4 வகையாக பிரியப்படுகிறது ஜென்சி ஓட்ஸ். இனி வரும் காலத்துக்கு இளைஞர்களை மையம் கொண்ட தேர்தலாக தான் தமிழகம் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி வாக்குகள் 40 வயசுக்குள்ளேயே வராங்க. ஸோ டிசைனிங் ஃபேக்டராக வராங்க. ஸோ 25 40 வயசுக்குள்ள
அப்படிங்கிற போது அவர்களை மையம் கொண்ட அரசியலாகத்தான் இருக்கும். நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசினது கூட வேலை வாய்ப்பை முன்னிலைப்படுத்தி அதிகமாக பேசினார். இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கிடைக்கல. இன்னைக்கு வந்து சுமோட்டோ மற்றும் பல நிறுவனங்கள்ல வந்து சுகி போன்ற நிறுவனங்களில் இளைஞர்கள்லாம் வேலை உண்மை, அது எந்த மாற்றம். நிறைய எம்பிஏ படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க, எம்ஏ படிச்சவங்க, நிறைய மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க கூட வேலை இல்லாமல் இருக்கிற காட்சிகளை நான் கலாய்வில் போகிறத கூட பார்க்க முடிகிறது, நண்பர்கள் வட்டத்திலும் பார்க்க முடிகிறது. அப்படிங்கிற போது இவர்களுக்கான வாய்ப்பு என்றது ஒரு தலைவர் முழக்கமிடுகிறார். இது மாற்று கட்சி இருக்க தலைவர்கள் யாரும் முழக்கமிடவில்லை. அப்படிங்கிற போது வாக்காளர்கள் எப்படி கவர வேண்டும் அப்படி நோக்கத்திற்காக ஒரு படித்தவர் இதை நோக்கி தான் அரசு செய்யணும். இப்போ உதயநிதி வந்து இப்போ போயிட்டு இவர் மாதிரி வந்து போய் தூர் வாரணும் பேருன்றதுனா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு செக்டார் வேறு. இப்போ எடப்பாடி போய் அப்படி செய்யினா செய்ய மாட்டார். இப்போ விஜய் அவர்கள் போய் செய்யினா செய்ய மாட்டார். அண்ணாமலை அவர்கள் அப்படி செஞ்சு உருவாகி இயக்கத்தை வந்து அப்படியே மறுவி கட்சியை மறி வந்தால் தான் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லாங் டைம் கேமை ஒரு 15 வருஷத்துக்கு அரசு செய்ய முடியும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம்னா அவருக்கு வந்து கொங்கு சமுதாயன்ற ஒரு பிறந்தவர், கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஒரு சமுதாயத்திலே பிறந்தவர். அதில் நிச்சயமாக அவர் வந்து ஒரு சிஎம் ஆகணும்னா 100% வேலை செய்யணும். நான் கிட்டத்தட்ட இப்போ தொடர்பு இல்லை. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த கொங்கு பகுதி, அதாவது அந்த சொல்லக்கூடிய அந்த சமூகம் வந்து அதிகப்படியா வசிக்கக்கூடிய பகுதி. அவரும் கோயம்புத்தூர்ல வந்து பாஜக சார்பில் போட்டிட்டப்ப அவருக்கு பெரிய அளவுக்கு வாக்குகள் வரல. இல்ல அது வாக்குகள் வராது, அவங்களுடைய மிஸ்டேக். நான் அந்த தொகுதி வேலை பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக ஜனவரி மாதந்தே அங்கே செங்கநல்லூர்லே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை 3 ரூம் போடப்பட்டு என் நிர்வாகிகள்லாம் போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா அந்த தொகுதிக்கு நான் மட்டும் என் சொந்த காசை செலவு பண்ணேன். ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஒரு தமிழகத்தில் திடீர்னு ஒரு சிங்கம் அப்படின்ற ஒரு பேர் எடுத்து வரக்கூடிய ஒரு தலைவர். அப்படின்ற போது எப்படி வந்து இவர் வந்து வெற்றி பெறாரு அப்படின்னு உன்னிப்பாக கவனிப்பாருங்க. நானே சென்றேன். ஒரு பாஜகவுடைய முகமாக திடீர்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி உருவாயிருக்கு, எப்படி இருக்குன்றதுக்கு நான் ஆய்வு பண்ணுறது எங்கள் டீமோடு அங்கே போயிட்டு களத்தில் பண்ணோம். ஒவ்வொரு இதுவும் நான் பதிவிட்டுலாம் செஞ்சேன். அப்படி பார்க்குற போது அந்த இடத்துல வந்து திஸ் இஸ் மிஸ்டேக் ஆஃப் அண்ணாமலை. இப்போ இருகூர் மற்ற ஏனைய பகுதியில் தேவர் சமுதாய ஓட்டுகள் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் தினகரனை போய் பிரச்சாரம் பண்ணி வைக்க செய்யலை. அதுக்கடுத்து அண்ணாமலையுடைய பிரச்சாரம் சரியாக இல்லை. இதை கடந்து மனந்திருந்து ஒன்று சொல்கிறேன். நான் அந்த ஆய்வு பண்ண பகுதியில் எங்கெங்கெல்லாம் வீக் ஜோனாக இருக்குது அப்படின்ற புள்ளி விவரங்களத்தோடு கூட அவங்க உதவியாளர்கிட்ட நான் கொடுக்குறேன். அவங்க உதவியாளர் கொடுப்போ எனக்கு பீஸஸ் கொடுக்க வேண்டாம், ஒரு 10 நாள் கொடுங்க, அதை நான் அதை லிஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது கூட அவங்க ஆனால் 10 நாள் என்ன பண்ண முடியும்னா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அங்கே அந்த கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை. அதுக்கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியலில் வந்து அதிமுக ஓட்டுக்களை அதிகமாக பிரிக்கப்பட்டாங்க. 23% ஓட்டுகள் வர வேண்டியதை 17% ஓட்டுகள் தான் அதிமுக வந்துச்சு. மீதி ஓட்டுகள் திமுகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. செந்தில் பாலாஜியுடைய சதுரங்க விளையாட்டால் வென்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முறையில் தவறுதலாக இருக்குது நான் பதிவிடுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர், அறிவாளி, ஆகச்சிறந்தவர், இந்த மட்டும் இல்லை, தேர்தல் அரசியலில் அனுபவங்கள் குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஒரு காவல்துறையாக இருந்துட்டு வந்தவர், அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துட்டு வந்தவர். அப்படி பார்க்குற போது இந்த அரசியல் சாமபத வேதங்களும் மற்ற ஏனைய விஷயங்களும் எல்லாமே அடங்கியிருக்கும், சதிகளும் விதிகளும் அடங்கியிருக்கும், துரோகங்களும் அடங்கியிருக்கும். அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுற அளவுக்கு பிரீத்திங் ஆஃப் டைம் வந்து அவர் கிடைக்கல. ஸோ திடீர்னு சொல்லப்பட்டதால எம்பிஆர் 2 இது பண்ணிட்டு வந்துட்டார். அப்படி பார்க்குற போது அந்த இவங்களுடைய செயல்பட தான் அங்கே தோத்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஏன் இதுக்கு வரேன்னா பிரசாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட முதலமைச்சருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து இவங்க வந்துன்னா ஒரு கவுண்டர் சமுதாயத்துக்குள்ள தேர்தலை சந்தித்து ஒரு முதலமைச்சர்னா 100% எஃபெக்ட் போட்டால் தான் முடியும். குறிப்பாக வி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நான் அவங்களோட தொடர்பில் இருந்த வரை, இந்த வழக்கிற்கு முன்பு தொடர்பில் இருந்த வரை பார்க்குற போது பாஜகனுடைய ஆட்கள் தான் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து வச்சு அரசியல் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாஜகவுடைய வாக்கு வங்கி இல்லாத முகங்கள் தான் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஸோ தளபதிகளை, அமைச்சர்களை சரியான வகையில் கட்டமைக்கப்பட வேண்டும். இப்போ இருக்கிற சுற்றி இருக்கிற ஆட்களை வைத்து கட்டமைத்து வெற்றி பெறுவது மிக கடினமான விஷயம். அவங்கள பற்றி எல்லாமே தனிப்பட்ட முறையில் எனக்கு புள்ளி விவரங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அறிவு ஆற்றல் எனக்கு நன்றாக தெரியும். அதனாலே மேடையில் இருந்தக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்க்குற போது அவர்களை வைத்து இலக்கடையினா கஷ்டம். அதை எப்படியும் பண்ண போகிறான்னு தெரியல. மாவட்ட மண்டல ரீதியாக நிர்வாகிகளை கொண்டு வரதுலையும் சவால்கள் கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து பிஜேபி ஆட்கள் இருக்காங்க. இன்னொரு விஷயம்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீதி லீடர்ஸில் போய் செலவு பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் கட்சி அதை கூட பண்ண பரவாயில்ல, பொறுப்பாயிட்டு பண்ண பரவாயில்ல, நிறைய நண்பர்கள் அப்போதே என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதையும் அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும்.
இதை கடந்து அவர் எதிர்கொண்டு 50 லட்சம் பேர் உறுப்பினர் சக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட கால நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிற போது அந்த பருவங்கள் சரியான நேரம் வருகிற போது தான் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இப்போதைக்கு இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய சவால். விஜயை எதிர்கொண்டாகணும், தனுசை எதிர்கொண்டாகணும், உதயநிதி எதிர்கொண்டாகணும். எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார், தனித்துவமா இல்லை கூட்டணி போடுறதா தெரியாது. இப்போ மிகப்பெரிய காம்படிஷனான ஒரு கிரவுண்டில் வந்து அண்ணாமலை விளையாட வராரு. ஸோ அதனால் மிகப்பெரிய சவால் அண்ணாமலை காத்திருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ அரசியல் சூழல்ல மற்ற எல்லாருக்கிட்டையுமே ஒரு சவால் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. பாஜக இருக்கக்கூடிய தலைமையிலிருந்து இவருக்கு என்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்குறீங்க? பாஜகவை எதிர்த்தால் மட்டும்தான் அவருக்கு எதிர்காலம். தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்த்தான் அவர் வழி கிடையாது. ஏன்னா இங்கே அப்படி ஒரு செக்டரை செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தாண்டி இவர் வந்து ஏன்னா பாஜக வந்ததுனால அவர் கவுண்டர் கொடுத்தான் ஆகணும். கொடுக்கலன்னா அவர் வந்து வீழ்ச்சி அடைவார், வளர்ச்சி அடைய முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய முகமாகத்தான் இருக்கிறாரு. 2 நாள் 3 நாள் வெளியில் போய் தங்க வேண்டிய அவசியம் என்ன? ராஜினாமா கடிதம் போட்டு போயிருக்கலாமே. அங்கே போய் உட்காந்து உட்காந்து பேசி நான் வேணாம் விலகிட்டு வரபோது அதுக்கு போய் அங்கே போய் உட்காந்து கொண்டு அவசியம் இல்லையே. அப்படி ஒரு விமர்சனமும் நிறைய பேர் பேசப்படுறாங்க. சந்தேகத்தை எல்லாம் தோன்ற வகையில் பேசப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது அதனுடைய அமித்ஷா சொல்லி பி டீமா வருகிறாரோ என்ற பார்வை கூட நிறைய பேர் எங்களிடம் சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லாமலாம் இல்லை. பெரும்பாலும் இந்த சுற்றுச்சூழல் விவகாரத்தில் எடுத்துட்டாங்கன்னா ஒரு விமர்சனம் வரும். என்னன்னா வந்து இந்த ஸ்வச் பாரத் இது மாதிரிலாம் பார்த்துட்டு இவர் மோடி மாதிரியே ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வரும் இல்லைங்களா? அது மாதிரி சுற்றுச்சூழல் விஷயத்தை எடுத்தாலே இவர் அரசியலாக பேசலை, இவர் வந்து அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்து போய்கிட்டு இருக்காருங்கிறப்போ அவர் மேலே பாஜகவினுடைய இன்னொரு முகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்க வேண்டாங்க. இப்போ பொதுவாக உதாரணமாக காமனாக பேசுவோமே, சுற்றுச்சூழல் உண்மையை பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம போகிற வழியில் ஊட்டிலே எடுத்துங்க. அது இன்னைக்கு இல்லை, பல காலமாக பாதிக்கப்பட்டல. நீலகிரி மாவட்டத்தில் இந்த அப்போ பிளாஸ்டிக்கே பாட்டிலே எட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செக்அப் பண்ணுறாங்க. ரைட் வருத்தம். மதுபான பாட்டிலுக்கு விற்கப்படுறாங்க. அந்த மதுபான பாட்டில் நிறைய ரோடுலேயே போட்டுடுறாங்க. ஸோ அது சுற்றுச்சூழல் பாதிப்பு தானே. அந்த மிருகங்கள் மிரிச்சி கால் ஏதாச்சும் என்ன ஆகுது? அது மாதிரி சுற்றுச்சூழல் நம்முடைய பிற்காலத்துக்கு வந்து சங்கதிகளுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். காற்று நல்ல காற்று இல்லை, மரங்கள் நிறைய வெட்டிட்டோம், கட்டிடங்கள் நிறைய கட்டிட்டோம். அதனால ஒரு படித்தவர் இப்படி ஒரு மென்மையாக செய்கிறார் அரசியல் எடுத்து போகணும் இல்லையா? ஏன்னா இப்போ மற்ற தலைவர்கள் போது அப்படி செய்ய முடியாது. பிறந்த நாளுக்காக ஒரு மரக்கை நட்டு போட்டோ புஷ் கொடுப்பாங்க, மற்றவங்க அப்படி செய்வாங்க. இப்போ அப்படின்னா இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பேஸே அவர் இல்லை. அவர் வந்து கிரவுண்டில் ஆடக்கூடிய நிலைமையில் இப்போந்தே அடிக்க ஆரம்பிச்சு விஜய் அடிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடிக்க வேண்டிய டைம் வந்து பிரீத்திங் லாங் டைம் இருக்குது. அதில் தான் நேற்று கூட பேசுகிறதுக்கு ஒரு ஆண்டு கொடுங்க அப்படின்னு. ஒரு ஆண்டு இது பண்ணால் தான் அவங்களுடைய ஏற்றம் இறக்கும் தெரியும். இப்போ கூட சொன்னேன், என்கிட்ட ஒரு ஆடியோ கிடச்சிருக்குன்னு சொன்னார். அடுத்து ஃபைல் ஒன்று ரெடியாக எப்படி திமுக ஃபைல் ஒன்று அந்த மாதிரி தாவேக்கா ஃபைல் ரெடி பண்ணிட்டாருனா என்ன சந்தேகம் நில தோணுகிறது. அப்படி பார்க்குற போது காலங்கள் வருகிற போது அவருக்கு ஒரு படித்த ஒரு காவல்துறையாக இருப்பதனால இங்கே அதிகாரிகளோடு தொடர்பு இருப்பதனால நிச்சயமாக இந்த தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுப்பாரு. இந்த பக்கம் திமுக ஒரு டஃப் கொடுக்கும். அப்புறம் போது இந்த வருகிற காலகட்டங்கள் சவாலாக இருக்கும். தனுஷ் வந்தார்னா அது இன்னொரு வித்தியாசமாக இருக்கும். கட்டாயம் தனுஷ் வருவதற்கான வாய்ப்பு நான் தரவுகள் சேகரித்த அடிப்படையில் 100% வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். சும்மா அவங்ககிட்ட நான் பதிவு பண்ணப்படும்ல. அதில் அவரும் ஜென்சி ஓட்டை குறி வச்சு தான் வருகிறாரு. அண்ணாமலையும் ஜென்சி ஓட்டை குறி வச்சு தான் வராரு. விஜய் ஏற்கனவே ஜென்சி ஓட்டை ஏமாற்றிட்டு இருக்காரு. அதுக்கிட்ட திமுகவும் ஜென்சி ஓட்டை குறி வச்சுட்டு இருக்காங்க. உதயநிதியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக மிகப்பெரிய இயக்கம் சரிந்து விட்டதாக எடுத்தும் கொள்ளக்கூடாது. திமுகவும் போட்டியில் இருக்காங்க. இப்படி பல்வேறு போட்டிகளில் அவர் எதிர்கொண்டு வருவது மிக சவாலான காலகட்டங்களாக இருக்குன்றதை நான் பார்வையில் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எதிர்க்கட்சியாக வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அதுவும் சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அதுக்கான நேரமும் கிடையாது. அவர் எதை முன்வைத்து அரசு செய்கிறார் என்று பார்க்கணும். களத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் எப்படி எழுச்சி ஏற்படுதுன்னு பார்க்கணும். இப்போ இளைஞர்கள் வந்து குறைவாக வராங்க, வயது முப்பானது தான் அங்கே அதிகமாக வராங்க. பாஜகவில் இருந்தவங்க தான் வராங்க. ஸோ அதை வச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறார், எதிர்கட்சி வருவார்ன்ற சொல்கிறது இப்போது சொல்கிறது வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம், இங்கே சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாஜகலேருந்து வரப்பட்ட மோகலை தான் அடையாளப்படுத்தப்படுறாரு. அதுவே அவருக்கு பின்னடைவை தரும். என்னதான் திறமையானவராகவும் இருந்தாலும், அறிவுசார் அரசியல் தலைவராக இருந்தாலும், தமிழ் மண்ணிலே இப்போ அவர் சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு பிராண்டு குத்தப்பட்டிருக்கு. அதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இப்போ அமைச்சர் தலைவர்கள் அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கணும். இப்போ இருக்கிறவங்கள வச்சு உருவாக்கி ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்தது ரொம்ப கஷ்டம். உள்ளபடியே அது குதிரை ஓடாது. அதனால் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ சூழ்நிலை அவர் இந்த போக்கில் போனார்னா நிச்சயமாக எதிர்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி வர்றது கூட வாய்ப்பு இல்லை. சரியாக களத்தை பயன்படுத்தி கொண்டால் முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் தவறிட்டார்னா கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அதனால் இன்னொரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் போகிறாருன்னா அப்புறம் யார் உயிரோடு யார் செய்கிறான்னு தெரியாது. வருகிற காலகட்டங்களில் தேர்தலில் வெற்றி பெறும்னு சொன்னால் அதற்கான யுக்திகளோடு செயல்பட்டால் அவருக்கான வாய்ப்பை உருவாக்கினால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சந்திரவாதி, தன்னலையில் அக்கறை அதிகமாக செலுத்தக்கூடிய நபர், வெற்றி பெறும் இலக்கிற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய நபர்,
முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர். அப்படி பார்க்குறப்போது இது பெரிய சவாலான காலகட்டத்தில் எப்படி எதிர்கொள்கிறான்றது காலங்கள் வருகிற அரசியல் நகர்வுகளை நோக்கித்தான் புரிய வரும் மொழிய. இப்போ அவர் அரசியலே பண்ணல, குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு, அவ்வளோதானே. குழந்தைக்கு ஒன்றும் காது குத்தெல்லாம் பண்ணல, நான் அதெல்லாம் தாய்மாமன் சீர்வரிசெல்லாம் முடியல. அதுதானே கட்சின்றது. அந்த கட்சியாக வருகிறதா காட்சியாக போய்கிறதா? இப்போ வரக்கூடிய அந்த மேடை இருக்கக்கூடிய நபர்களை வைத்து வெற்றி பெறணும்னா 100% வாய்ப்பே இல்லை. ஸோ சுற்றி இருக்கிற ஆட்களும் நிறைய தவறுகள் இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி சரிகொட்டு எழுந்து வரான்றது சவாலான விஷயம். பொறுத்து இருக்க தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவருக்கான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. அவரை மக்கள் முதல்ல படித்தவன்ற ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருக்கு. அது தற்காத்துக் கொள்கிறாரா இல்லை தர்க்கத்தம் இது பண்ணி கொள்கிறான்றது காலங்கள் தான் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஒழிய, மற்றபடி நான் உள்ளபடியே சின்ன வருத்தையும் பதிவிடுறனோட, நான் எனக்கு ஏற்பட்ட இப்போ நடந்த இந்த 40 நாள் இதில் வந்து நல்ல ஒரு 4 வருஷம் நல்லா பழகிருந்தேன். ஒன் ஸ்டாண்டாக அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அவர் எனக்கு இந்த விஷயத்தில் நேரடியாக சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, மறைமுக என்ன நினச்சதா கேட்டிருக்கணும், அவங்க சார்ந்த ஆட்களோட கூட கேட்டிருக்கணும், கேட்கல. இந்த வழக்கில் நான் இப்போ பாதிக்கப்பட்ட வழக்கில் மனதில் சொல்கிறேன், இதில் யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜியோ செந்தில் பாலாஜி சார்ந்தவர்களோ நான் பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமைட்டு என்னை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க. திங்கக்கிழமை இது பண்ணுறாங்க. நரேஷ் நேர்களை அடிச்சுட்டு அவர் 2 பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ கார்த்திக் ரமேஷன் அவர் சொல்லிடுறாரு. அதை எங்கிட்ட வீடியோ காட்டுறாங்க. அதை சொல்கிறப்போ நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வடிவமைக்கிட்டப்போ அசோக்குன்னு சொல்லிட்டு, நான் குமாரபாளையத்தில் என் சொந்தக்காரர், சின்ன மாமன் இறந்துட்டாரு, அவர் கஷ்டது அவர் வந்து தூக்கி உட்கார வச்சுட்டு போது அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற போது சிந்திப்பாவுடைய அசோக்கு உள்ளே கொண்டு வராங்க. இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்கப் போவதில்லை என்றால் நீடிக்கப் போவதில்லை என்றால் இது இருந்தாலும் எங்கள் தயவில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு செயல்படும் தவறும் பட்சத்தில் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் கொலை மிரட்டலோடு விடுத்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் என்னால் வந்து இது பண்ணாங்க. இது நான் பேசவே இல்லை, இது எம்எல்ஏட்ட சொல்லவே இல்லை. இதுக்கு ஒரு செக்ஷன் வாங்கி நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஸோ அப்படின்னா இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இதிலே புரிஞ்சுங்க என்ன மாதிரி கேஸுன்னு தெரிஞ்சுங்க. செந்தில் பாலாஜி நேரடியாகவும் மறைமுகமாக கூட நான் சந்திச்சே இல்லை, வாழ்நாள் இதுவரையும் சந்திச்சில்லை. என் தாய் மீது ஆணையாக அந்த கார்த்திக் ரமேஷை நான் கஸ்டடியில் தான் சந்திக்கிறேன், வேற யாரும் பார்த்த கூட இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த 16 பேர் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் பார்த்த கூட இல்லை. இதில் ஒரே ஒரு நபர் தான் எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் 2 பேரை சொல்லி உருவாக்கப்பட்ட வழக்கு. அப்படின்னா இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அரசியல் ஆய்வாளர்னா டேட்டா சயின்டிஸ்ட். தரவுகளை எனக்கு டவுட்னா எல்லா வித தரவுகளையும் சேகரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் என்ன தவறு என் மேலே இருக்குது? இதில் கொலை மிரட்டல் நான் அங்கே விடுத்தேன். அந்த ஆடியோ பேசின ஆடியோ ஊரே போச்சு, மானவே போயிடுச்சு, ரைட். அந்த ஆடியோவில் இது இருக்கான்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இல்லாமல் நான் கேட்குற அதிகாரிட்ட, சார் இதெல்லாம் நான் பேசவே இல்லையே, எதுக்கு சார் இதை கொட்டின்ற போது, சார் இப்படி போட்டால் தான் செக்ஷனே போட முடியும் அப்படின்னு. ஒரு வழக்கறிஞராக, ஒரு ஆய்வாளராக இப்படி போடுன்ட்டு வந்து போடப்பட்ட வழக்கு. அது நம்ம என்னை, என் நிறுவனத்தையும் அழிக்க வேண்டும், என் மீதான பொய் வழக்கு போட வேண்டும் சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் கட்டாயப்படுத்தி வழக்கு போடுகின்ற விஷயத்தையும் காவல்துறை செஞ்சுருக்காங்க. அது மிக வருத்த தகுந்த விஷயம். நிறுவனத்தை ஏன் அழிக்கணும் அது தெரியல. ஆனால் கட்டாயம் வந்து இப்போ சமீபத்தில் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆகவே எனக்கு என்னென்னா, ஒன்று என்னை சாகடிச்சிடலாம், இவ்வளோ கொலைகாண்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஜனநாயக நாட்டில் யார் ஒருவருக்கும், பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ யாரோடும் போன் பேசலாம். விஜய் அவர்கள் என்னுடைய கட்சியினுடைய முன்னாள் மாணவர். அவருக்கு இந்த முதலமைச்சர் ஆகுவதற்கான வியூகங்களை சொல்லி 2 வியூகம்னா அதில் நானும் அவருக்கு ஒரு முக்கிய ஆலோசனை சொல்லப்பட்டேன். 1.5 மணி நேரம் விஜய் அவர்கிட்ட நான் பேசப்பட்டேன். சார் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. இதே பிரசாந்த்க்கு வந்தால் 2 கோடி 20 கோடி 10 கோடி கொடுத்து ஆலோசனை கேட்பீங்க. இதே திருநாவுக்கரசு 1.5 மணி நேரம் பேசினேன், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொடுத்தேன். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம். ஸோ உங்களுக்கு தனிமையாக இல்லைங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கே பாஜக போகாதீங்கன்னு சொல்லி பிரித்ததுக்கு நானும் ஒரு காரணம். அப்படிலாம் செஞ்ச போது இதில் வந்து என்னை இந்த அளவு சிக்க வச்சது வருத்தம் அளிக்கிறது. நான் ஆட்சி கவுக்க வேண்டும், இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படி நோக்கத்திற்காக நான் செயல்படலை. என்னுடைய சீனியர் முதலமைச்சர் வாய்ப்புன்னு சொன்னவனா, தமிழகத்திலே முதலமைச்சர் வந்து விஜய் கிடைக்க வாய்ப்புன்னு சொன்னவனா, இது வந்து எதிர்பாராத விபத்தாகத்தான் நான் பார்க்கறேன் ஒழிய மற்றபடி இந்த வழக்கில் உள்ள அத்தனை பேருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நான் இன்னைக்கு இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். ஸோ வருத்தம் அளிக்கிறது. இன்னொரு விஷயம்னா, இப்போ 2-3 நாளாக வந்து எனக்கு கிடைச்ச தகவல், என் நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக
என் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு மன உளைச்சல் கொடுத்து டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஏதோ ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட அப்படின்னா இது பண்ணது கிடையாது, ஒன்றும் கிடையாது. கட்டாயம் வழக்கு பொய் வழக்கு போடுவதற்காக அவங்கள அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலும் எனக்கு செவிக்கு வந்தது. அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கிலே நான் இந்த சொல்லப்பட்ட இந்த மாதிரி வருவாங்க, பார்ப்பாங்க அப்படின்ற பேரை நான் எப்போதும் பயன்படுத்தவில்லை. இளையராஜா பேச போது நரேஷ் வருவாங்க, கிருஷ்ணா வருவாங்க, அசோக்குமார் வருவாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை நான் பேசவே கிடையாது. பேசாத வார்த்தையை பேசி போட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகும் இதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்றாங்கன்னா நான் சொன்னேன்னு ஒருத்தர் சொல்லாத வந்து சொல்றேன்னா அப்படின்னு கேட்கும்போது செக்ஷனுக்காக தான் நாங்கள் போடுறோம், ரிமாண்ட் பண்ணி உள்ள வரணும், வேற என்ன செக்ஷன் இதுக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டதுக்காக நான் 34 நாள் சிறைவாசத்தை அனுபவிச்சிட்டேன். அப்படின்ற போது என்னை வாழ விடாமல் என்னை அழித்துவிடும் நோக்கத்திற்காக திட்டம் திட்டுவதை மிக வருத்தமாக அளிப்பதை நான் அந்த சமூகத்தில் பதிவிட விரும்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி என் தமிழ் தாய் உறவுக்கு.